Hi guys, welcome to Quick Throw. I'm man of my words. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபைல், அதாவது டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி பிடிஎஃபாக மாற்றுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் பைத்தான் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பைத்தான் ப்ரோக்ராம், அதாவது டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து பிடிஎஃப் ஃபைல் மாற்றுறதுக்கான ப்ரோக்ராமோட ஒரு சின்ன டெமோ வீடியோவை பார்த்துடலாம். இதுதான் டெமோ ப்ரோக்ராம். இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, என்கிட்ட டெக்ஸ்ட் ஃபைல் பார்த்து கேட்குது. நான் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நாவலோட டிஎக்ஸ்டி, அதாவது எனக்கு பிடிச்ச நாவலோட ஒரு சின்ன சாப்டர் மட்டும் இதில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில். இது எனக்கு பிடிஎஃபாக மாற்றணும். ஓகே, அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன், டெக்ஸ்ட் ஃபைலை காப்பி பண்ணிக்கிறேன். அதோட பார்த்து அதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்டர் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பிடிஎஃப், அதாவது எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக மாறி வரணும்ல, அதோட நேம் கேட்குது. என்ன கொடுக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா chapter1.pdf, ஏன்னா எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக வேணும்ல, ஸோ அதனால் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் chapter1.pdf அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நாவல். இங்கே பார்த்தீங்கன்னா chapter1 do you dare to challenge me, அதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் chapter1 do you dare to challenge me சொல்லிட்டு. அண்ட் இந்த டெமோ ப்ரோக்ராம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் கைஸ். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறதுன்ற பைத்தான் ப்ரோக்ராமாக பார்க்கலாம் கைஸ். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், டெக்ஸ்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமாக ஒரு மாடியூல் தேவைப்படுது. அந்த மாடியூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பிப் இன்ஸ்டால் fpdf எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் தான். அதில் பிப் இன்ஸ்டால் fpdf அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் டைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு fpdf அப்படின்ற அந்த பைத்தான் மாடியூல் இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாடியூல்லேருந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஃப்ரம் fpdfன்ற மாடியூல்லேருந்து நம்ம fpdf அப்படின்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ அந்த fpdf அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, pdf fpdf அப்படின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இப்போது ஒரு பிடிஎஃப் பேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் க்ரியேட் பண்ணோம். அண்ட் இந்த ஃபைல்னா இது என்ன, இந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண பிடிஎஃப்பில் இப்போ ஒரு பேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப்கான ஃபாண்ட்டை வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு pdf.set font இந்த ஃபங்க்ஷன் மூலியம் நம்ம பிடிஎஃபோட ஃபாண்ட்டை செட் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ், டைம்ஸ்ன்ற ஸ்டைல்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போல்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா பீன் தரலாம். நெக்ஸ்ட் வந்து இட்டாலிக்ஸுக்கு நெக்ஸ்ட் அண்டர்லைனுக்கு யூ, அந்த மாதிரி இங்கே நிறையா அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, ஸோ அதனால் ஜஸ்ட் நான் பிளாங்காக விட்டுறலான்னு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் எனக்கு 14 வேணும், அதனால் 14 கொடுத்துக்கிட்டேன். கைஸ் அப்படின்றது இப்போ நம்ம பிடிஎஃப்பில் ரைட் பண்ண போகிறோம். அது எப்படி ரைட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பிடிஎஃப்பில் ஒரு செல் க்ரியேட் பண்ணணும். pdf.cell அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் செல் க்ரியேட் பண்ணலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹைட் அண்ட் வித் கொடுக்க வேண்டியது, வித் அண்ட் ஹைட் கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் வித் வந்து 0 கொடுத்துக்கிறேன், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா txt ஈக்குவல்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதணுமோ அதை கொடுக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹலோ கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர், BORDR, பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0, எதுவும் தேவையில்லை எனக்கு பார்டர், அதனால் நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து நீங்கள் சென்டரில் வேணும்னா C கொடுங்க, கேபிட்டல் C கொடுங்க. எனக்கு லெஃப்ட் டு ரைட்லேருந்து வேணும், அதனால் நான் L கொடுத்துக்கிறேன். கேஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் கிரியேட் ஆகும் இப்போ அந்த பிடிஎஃப்பில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் 0, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் என்னென்ன அதில் வந்து பிரிண்ட் ஆகும்னா ஹலோ கைஸ்ன்றது பிரிண்ட் ஆகணும். பார்டர் எதுவும் தேவையில்லை. அண்ட் அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட்லேருந்து வேணும், சென்டர்னால் நீங்கள் C கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த பிடிஎஃப் இப்போது நம்ம ரைட் பண்ணி அவுட்புட்டாக ஷோ பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா pdf.output நீங்கள் கொடுக்குறது மூலியமாக பிடிஎஃபோட அவுட்புட் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ வந்து ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துக்கும். ஒன்று வந்து பிடிஎஃபோட ஃபைல் நேம், நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற பிடிஎஃபோட ஃபைல் நேம் என்னவாக இருக்கணும், அவுட்புட் ஃபைல் நேம் அப்படின்னு கேட்குது. நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா chapter1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். CHAPTER chapter1.pdf அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் கேட்கும். எனக்கு இதே ஃபோல்டர், அதாவது இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபைல் எங்கே இருந்தாலும் அதே ஃபோல்டரில் வேணும், ஸோ நான் Fனே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபைலை ரன் பண்ணலாம். இப்போ நம்ம பைத்தான் ஃபைலை ரன் பண்ண போகிறோம். ஓகே, ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. நமக்கு chapter1 பிடிஎஃப் ஃபைல் கிரியேட் இருக்குது. இதை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ கைஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம இங்கே கொடுத்த அந்த ஹலோ கைஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே இப்போ நீங்கள்
இந்த novel.txt அப்படின்றப்ப அந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஃபுல்லாக நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு செல்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இதே கோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சின்ன கோட் மட்டும் மாற்றினா போதும். வித் அப்படின்னு யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா novel.txt அண்ட் ரீடிங் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆர் மோட் மட்டும் ஓப்பனில் இருந்தால் போதும். OUன்னு கொடுத்துக்கிறேன். எதுக்கு வந்து ஆக்சுவலாக நான் வித் ஓப்பன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ஓப்பன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் அது இந்த வித் ஓப்பனை விட்டு வெளியே வந்தாலே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால நான் வித் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் F = அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இப்போதைக்கு வித் ஓப்பன் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். அண்ட் PDF செல்ஸ் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா வித் ஓப்பனுக்குள்ளே கொடுத்துக்கலாம். நமக்கு இங்கே செல் வந்து யூஸ் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மல்டி செல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம இருக்க வேண்டிய டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ கைஸ்ன்றது கிடையாது. இப்போ ஃபைல் ரீட் ஆகிடுச்சு. டெக்ஸ்ட் ஃபைல் ரீட் ஆகி OU அப்படின்றதில் சேவ் ஆகிருக்கும். நம்ம OU.read ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண ஃபைலை வந்து ரீட் பண்ணலாம். இப்போ நம்ம அகெயின் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி chapter.pdfன்றத novel.pdf அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிடுச்சு ப்ரோக்ராம். இங்கே novel.pdf வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், ஒட்டுமொத்த டெக்ஸ்ட் ஃபைலில் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா PDF ஃபைலாக மாறி ஆயிடுச்சு கைஸ். ஓகே, ஒட்டுமொத்த டெக்ஸ்ட் ஃபைலுமே இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா PDF ஃபைலாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை PDF டாக்குமெண்ட்டாக மாற்றுறோம் கைஸ். அண்ட் நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரி டெமோ பைத்தன் ப்ரோக்ராமை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எங்கேருந்து பண்ணலான்றதை பார்க்கலாம் கைஸ். அண்ட் என்னோடய GitHub அக்கௌண்ட்குள்ளே நீங்கள் போக வேண்டியது இருக்கும். அண்ட் அதில் PDF எடிட்டர் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் போனீங்கன்னா text to PDF அப்படின்ற ஃபைல் ஒன்று இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைனா ரா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஃபைல் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கேயிருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபைல் அக்சஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.